வணக்கம். என் பேர் எம்ருத்திகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகர் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இரும்புச்சத்து மாத்திரைகள். இரும்புச்சத்து மாத்திரைகள் நமது உடம்பில் உள்ள இரும்புச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் உதவுகிறது. இரும்பு என்றால் என்ன? நமது உடம்பில் உள்ள சிவப்பு அணுக்களை உருவாக்கும் ஒரு கனிமமாகும். நமது உடம்பில் உள்ள சிவப்பு அணுக்களை உருவாக்கும் ஒரு கனிமமாகும். இச்செல்கள் நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை உடம்பில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்கின்றன. இது சப்ளிமெண்டரி கேப்சூல் அல்லது மாத்திரைகளில் வருகிறது. இதனை ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீருடன் வாய் வழியாக எடுத்துக்கொள்ளலாம். இரும்பு சத்து நம் உடம்பிற்கு தேவை. நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை உடம்பில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் சிவப்பு அணுக்கள், அதாவது இரத்த அணுக்களின் செங்குறு சிறு துணிகையை உருவாக்க இரும்பு சத்து பயன்படுகிறது. இது நல்ல மூளை வளர்ச்சி, நல்ல வலிமை, நல்ல சக்தி போன்றவற்றிற்கு அவசியமானது. நமது உடலில் இரும்பு சத்து குறைவாக இருந்தால் நாம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்போம். சிறிது வலிமையான பொருளை தூக்குவது கூட மிகவும் கடினமாக இருக்கும். அதற்கு மேலும் நமது உடம்பில் இரும்பு சத்து குறைந்தால் நமது உடம்பில் உள்ள செங்குறு சிறு துணிகையின் அளவு குறைந்து நமது உடம்பில் இரத்த சோகை உண்டாகும் அபாயம் ஏற்படும். இரும்பு சத்து மாத்திரைகள். நமது உடம்பில் இரும்பு சத்து குறைவாக இருந்தால் நாம் அன்றாட எடுத்துக்கொள்ளும் உணவின் மூலம் இதை சரி செய்வது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஏனெனில் நாம் அன்றாட எடுத்துக்கொள்ளும் உணவில் உள்ள இரும்பு சத்தின் அளவை விட இரும்பு சத்து மாத்திரைகள் அல்லது இரும்பு சத்து டானிக்குகளில் இரும்பு சத்து அளவு மிகவும் அதிகமாகவே உள்ளது. எனவே இரும்பு சத்து மாத்திரைகள் அல்லது டானிக்குகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதை சீக்கிரமாகவே சரி செய்து விடலாம். இரும்பு சத்து மாத்திரைகளை மருத்துவர்களின் பரிந்துரைகளின்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அனைத்து இரும்பு சத்து மாத்திரைகள் அல்லது டானிக்கைகளும் ஒரே மாதிரியாக இல்லை. இரும்பு சத்து மாத்திரைகளை உணவு உண்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது உணவு உண்ணிய பின் 2 மணி நேரத்திற்கு பின்போ தண்ணீர் அல்லது பழச்சாறுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரும்பு சத்து மாத்திரைகளை டீ, காபி, பால், கோலா பானங்கள், குளிர் பானங்களுடன் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது என்றால், நாம் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்தின் அளவை குறைந்தே காணப்படும். அதனால் தண்ணீர் அல்லது பழச்சாறுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.